ஹாய் ஹலோ, இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நேற்று போட்ட வீடியோ. இதோட கண்டினியூஷன் தான் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறீங்க. நேற்று நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, பஸ் வந்து கோகேஎல் அப்படிங்கிற ஒரு பஸ், ஃப்ரீ பஸ் பிடிச்சி புக்கெட் பிந்தாங்க போய் அங்கே எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அங்கே இருக்க ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக சுற்றிட்டு நம்ம அடுத்தது எங்கே போகிறோம்னா ட்வின் டவர் போகிறோம். அந்த வீடியோ தான் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது வந்து நாசி கோரிங் ஐயம் அது இது என்னது? இது வந்து பீமியாங் என்னமோ இருந்தது, மறந்துச்சு. சாப்பிட்டோம், ஒரு கடைக்குள்ள பூந்து ரெண்டு ஐட்டம் சாப்பிட்டோம். அப்புறம் ஆதி வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னாங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணவும் பயமா இருக்குங்க. நேற்று இந்த கிளே பாட்டு சிக்கன் சாப்பிட்டோம்ல, அது வந்து ரொம்ப மோசமா இருந்தது எங்களுக்கு. நமக்கு அப்படிதான் இருக்கும். ஏன்னா அது ரொம்ப சோயா சாஸ். இங்க பாருங்க, என்னமோ பிளாக் கலர்ல வச்சிருக்காங்க. என்னடா இது? நம்ம ஊர் கறிக்கட்டையை வச்ச மாதிரி இருக்கு. நம்ம ஊர் கறிக்கட்டையை பாக்ஸ்ல போட்டு வச்ச மாதிரி. ஹாட் ஸ்குவிட், ஸ்டிக்கி டோஃபுன்னு போட்டிருக்காங்க. வா 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 வா. நம்ம ஊர்ல மாதிரி இந்த சைடு ஷவர்மா நிறைய பார்க்க முடியுது. என்னடா புக்கிட் பிந்தாங் சைடு வந்து ஷவர்மா நிறைய பார்க்குறோம். எடுத்துட்டேன். பாய். செம ஃபர்ஸ்ட் அதை கிராஸ் பண்ணும் போலயே. ஓ, 20 செகண்ட்ஸ் ஓடுதா இங்க? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து புக்கிட் பிந்தாங்லேயே வந்து ஒரு மெயின் அட்ராக்ஷன். அதாவது பவிலியன் மால் ஃப்ரண்ட்ல வந்து நம்ம இருக்கிற வியூ தான் வந்து காமிச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக கோகேஎல் பஸ் வந்து எந்த இடத்துல வந்து நம்ம மறுபடியும் ஏறணும்னா, இந்த பப்ளிக் பேங்க்னு இருக்கிற பக்கத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இது ஃபெரரியன் ஷாப்பிங் மால் ஆஃபீஸ் டவர் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் இந்த இடத்துல நின்னோம்னா இங்கே தான் வந்து கோகேஎல் பஸ் எல்லாம் நிற்கும். இது என்ன இடம்? புக்கிட் பிந்தாங் பிளேஸில். ஸோ இங்கே வந்து பஸ் ஏறிக்கிங்க. நாங்கள் ரொம்ப தூரம் அலைஞ்சு இந்த பிளேஸை கண்டுபிடிச்சிருக்கோம். வாய்னா ஆக்சுவலா அவங்க யாருன்னே தெரியல. எங்களுக்கு தமிழ்நாடு கூப்பிட்டு ஜன்னல் ஓபன் பண்ணி தமிழ்நாடு கேட்டாங்க. நம்மள வந்து அப்படி தெரியுது, நம்ம தமிழ் மூஞ்சிகள் மூஞ்சியை பார்த்தாவே தமிழ் தெரிஞ்சிருக்கு, தெரியுது. அதனால கூப்பிட்டு தமிழ்நாடு கேக்குறாங்க. அது இத்தனைக்கு சிக்னல்ல நின்னுட்டு இருக்கும் போது இது வந்து கொஞ்சம் ப்ரௌடா இருக்குல்ல ஆதி? நம்ம மூஞ்சியை பார்த்தா தமிழ்ல தெரியுது, ப்ரௌடா இருக்கு அவனுக்கு. இப்போ என்ன பார்த்தா ஃபாரினர் மாதிரி தெரியலையா? கண்டிப்பா தெரியாது. வேற டவர் இது என்ன எந்த இடம் தெரியாது நமக்கு. ஏறிட்டோம், டவர் பக்கத்துல இருக்கிற இடத்துல போய் இறங்க வேண்டியதான். என்னன்னா இங்கெல்லாம் ரோடு அப்படியே பிளாக் கலர்ல போட்ட ரோடு போட மாதிரியே இருக்கு. நம்ம ஊர்ல வந்து இந்த சாணி போய் அப்புறம் அங்கங்க ரோட்ல ஒரு மாதிரி அந்த மாதிரி இருக்கும். இங்க ரோடு வந்து நைஸாவும் கூட போடல, தருதருன்னு தான் போட்டிருக்காங்க. ஏய், நடுவில் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ரோடு வந்து ஒரு மாதிரி தருதருன்னு தான் போட்டிருக்காங்க. ஆனால் வந்து நல்லா இருக்கு எல்லா பக்கமே, ஓட்ட உடசெல்லாம் இல்லாம. இப்போ வந்து நாங்க கேஎல்சிசில இறங்கி இருக்கிறோம். இதான ட்வின் டவர் ரெண்டுக்கு ஜாயினிங் இருக்கு பாரு மேல. இப்படி சொல்லி இவங்களை ஏமாத்தி கூட்டிட்டு போயிடலாம். என்ன கோகேஎல்ல வந்து இங்க இறங்கி இருக்கோம். கேஎல்சிசில இறங்கி வந்து ட்வின் டவர் தேடிக்கிட்டு இருக்கோம். கிடைச்சிரும்னு நினைக்கிறோம். எங்க இருக்கு? ஐ, இந்தா இருக்கு. இந்த சைடு இருந்து போறோம். ட்வின் டவர்க்கே வந்துட்டோம் பாருங்க. ட்வின் டவர் சாய ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபோட்டோ. நாங்கள் வந்து 3 பேர் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட இங்கே என்ன சொல்கிறது, இந்த வெளியே எடுப்பாங்களே அவங்ககிட்ட கொடுத்தோம். ஆனால் அவங்க எடுக்கிறவங்க வந்து அவங்க ஃபோனில் நல்லா இருக்குது, ஆனால் ஜூம் பண்ணி பார்த்தோம்னா பிக்சர்லாம் பயங்கரமாக உடையுது. அதனால் நீங்கள் வந்து எடுக்கிறப்ப வந்து
கொஞ்சம் பார்த்து ஒருவேளை நீங்கள் நல்ல ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா நீங்களே யாராச்சும் கொடுத்து விட்டு எடுங்க. இவங்ககிட்ட கொடுக்கறது வந்து எனக்கு நாட் அ பெஸ்ட் ஆப்ஷன்னு தோணுது. ஆமாம், நம்மளுடைய ஹோட்டல்ல இருந்து பார்த்தா இது வந்து கீழே தான் தெரியுது. கேஎல் டவர் இதுக்கு மேல உயரமா இருக்கு. அந்த பில்டிங் தான் நம்ம இப்படி குச்சியாட்டு நின்றுட்டு இருக்கு பாரு, அதுதான் ரொம்ப உயரம். மலேசியாலயே ஃபர்ஸ்ட் இது உயரமா இருந்துதான், இப்போ அதுதான் உயரமா இருக்கு. ஓகே, அது என்ன டவர்? வாயை திறந்துட்டு பாப்பான்னு சொல்லுவாங்களா, இதுதான். சரி, நீ ஏன் வந்து அந்த பில்டிங்ல செடியா இருக்குன்னு சொல்லி கேட்டல? ஆமா, திருப்பி நான் சொல்றேன். ஏன் வந்து ஒரு பால்கனிலயும் ஒரு வீட்லயும் செடி வாங்கி தொட்டி வைக்கணும்? ஃபுல்லாவே செடியா வச்சு விட்டுருவோன்னு வச்சு விட்டாங்க. நல்ல காமெடின்னு நினைச்சேன், அது நல்ல காமெடி இல்ல. நைட்டு பார்த்தா இன்னும் அப்படியே லைட்டிங் செமையா இருக்கும். அப்ப நைட் வரைக்கும் வந்துட்டு போவோமா? நைட் வரைக்கும் இருக்கணும். சரி, பின்னாடி பார்க் போயிட்டு வந்துருவோம். 6:13. ஆனா இங்க வந்து 6:13னா நாங்களும் 5:15 அப்படி தான் இருக்கணும் நினைச்சேன். 7:30க்கு தான் இங்க இருட்டாகும் நல்லாவே. சரிவா, நம்ம போங்க. பார்க் போமா? போயிட்டு வருவோம். இந்த ஃபவுண்டைன்லாம் இருக்கு பாரு. ஆமா, ஃபவுண்டைன்லாம் நைட் எல்லாம் அப்படியே லைட் எரியும். சரி, இந்த ஃபவுண்டைனா? இப்பொழுது நம்ம டவர்க்குள்ள போறோம். உள்ள போனது இப்படி இருக்கு. ஆதிமாயின்னு அங்க நின்றுட்டு இருக்காங்க. உள்ள வந்தனே அப்படியே குளிக் 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 குளுன்னு இருக்கு, கூலிங்கா. ரசம் உள்ளே உட்காந்துருக்கலாமா? ஏசியா இருந்துச்சு. சரிவா, போய் உட்காருவோம். வந்தா ரெஸ்ட் எடுக்கலாம். போய் போமா. ஆமாண்டி, ஏதோ மேரேஜ் ஏதோ நடக்க போகுது. அங்க பாரு, மேரேஜ் தான். வெள்ளை ட்ரெஸ் போட்டாங்க பாரு. எந்த சைடு நடக்குது? அந்த சைடு போகணும்னு நினைக்கிறதுக்கு போவோமா? உள்ள விட மாட்டாங்க. என்ட்ரி மாதிரி வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சா கலர் கலரா லைட் எரிஞ்சு தோண்டிங்க. இந்த குரங்குட்டி தான் தூக்கிட்டே இருக்க சொல்லுது. இவன் இந்த தூக்கிட்டே சம்மந்துட்டே நடக்கிறதா எங்களுக்கு பெரிய டாஸ்கா இருக்கு. மற்றபடி ஜாலியா இடம் பார்த்து போறது இதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை எங்களுக்கு. இவன் ஒண்ணுதான் பிரச்சனை. ஆதி, அடுத்த வாட்டி ட்ரிப்பு வரும்போது இவனை கொண்டு போய் எங்க எங்க அத்தாட்ட கொண்டு போய் விட்டுட்டு நாங்க 2 பேர் மட்டும் கப்புல வந்துடலான்னு பாக்குறோம். இந்த ஃபவுண்டைன்லாம் நைட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்வின்டர்லேருந்து அப்படி நடந்து வந்தோம்னா இந்த இடத்துல பாருங்களேன், ஏதோ டால்ஃபின் மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே குட்டி ஸ்விம்மிங் பூல், ரொம்ப குட்டி, கிட்டத்தட்ட ஒரு 2 feet தான் இருக்கும். அப்புறம் இந்த சரி குழந்தைகளுக்கு வந்து விளையாடுற மாதிரி ஏரியா. மாயும் ஒன்றும் நடந்து போயிட்டுருக்காங்க. இது நிறையா இருக்குப்பா கேம்ஸு. வாவ், ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ். நிறையா இருக்குது. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் இந்த ஸ்லைடில் விளையாடுறேன்ட்டு போயிட்டாங்க. எனக்கு கால் ஷூ போட்டிருக்கேன், இருந்தாலுமே இந்த எட்ஜஸ்லாம் ரொம்ப வலிக்குது. காலோட எட்ஜு செப்பல் போட்டாலும் வலிக்குது, ஷூ போட்டாலும் வலிக்குது. இங்கே பாருங்க, இந்த 2 நைட்டில் என்ன அலும் பண்ணிட்டு இருக்குன்னு. இதான் நைட் வியூ, ட்வின் டவரோட நைட் வியூ பாருங்க. சும்மா ஜொலிக்குது. இப்போ டைம் என்னன்னா 8 o'clock. பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கில் தெரியுதா? மணி 8 மணி.
இந்த பில்டிங்கை பாருங்க, ட்வின் டவர் வர பெருசாக இருக்கு. அப்புறம் இங்கே ஃபவுண்டைன் இது பண்ணிட்டு இருக்கு, லைட் போயிட்டு இருக்கு. ஃபவுண்டைனில் வந்து லைட்டு அழகழகாக டிஃப்ரெண்ட்டாக போய்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, இதை உட்காந்து பார்க்கறதுக்கு எத்தனை பேருன்னு. இங்கே பாருங்க எல்லாரும் எப்படி பார்க்குறாங்கன்னு, ஒரு மாதிரி வைபிங்காக இருக்கு. இங்கே பாருங்களேன், சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே ஜாலியாக உட்காந்து இதை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வேற மாதிரி வருதுல்ல. மாயு அங்கே பாரு, டிஃப்ரெண்ட்டாக தண்ணி வருது. இப்படியே 2 பேர் வருங்க. ஆதி இங்கே பாரு ஒரு நிமிஷம். மாய் இங்கே பாரு, மாய் அம்மா பாரு, மாய் அம்மா பாரு ஒரு நிமிஷம். ஃபைனலி ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து டைம் வந்து 9:30 ஆச்சு. நாங்கள் வந்து அந்த ட்வின் டவர் பார்த்துட்டு டைரெக்டாக மெட்ரோ பிடிச்சி பசாசினிலேருந்து மெரடிகா, நாங்கள் இருக்கிற பிளேஸ் வந்து மெரடிகா, அங்கே வந்து மெட்ரோ பிடிச்சி வந்துட்டோம். அதுக்கு மேலே டின்னர் சாப்பிட போகலான்னா ரொம்ப கால் வலி பயங்கரமாக, ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் பக்கம் மேலே நடந்துடுறேன். அதனால் ரொம்ப கால் வலி வலிச்சதுனால நான் வந்து ரூமுக்கு போயிடலாம், அங்கே போயிட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். ஆதி வந்து இப்போ ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த vlog இப்போ முடியுது. நாளைக்கு என்ன பண்ணுறோங்கிறத நாளைக்கு காமிக்கிறேன். பை.